வெல்கம் பேக் டு அஜாஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி வந்து எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் அந்த கோனில் வந்து கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்றத சொல்ல போகும்போது முஃப்தி கிட்ட மீட் பண்ணி முஃப்தி அவளோட நாலேஜை பார்த்து இதுதான் மாஹிட்டோட ப்ரைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, இன்றைக்கி எபிசோட் போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே சாஃபியாவோட கை எறிஞ்சிச்சுல, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா. செஹர் தான் இதை பண்ண அப்படின்னு. ஆனால் பர்வேஸ் வந்து நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், செஹரை பற்றி எதுவும் சொல்லாத, போய் பிரியாணி பண்ணு, ஊரே அந்த ஸ்மெல்லில் இது பண்ணணும் அப்படின்னு. பட் சாஃபியா சொல்கிறேன், எனக்கு கை அடிபட்டிருக்குல்ல, அதனால என்னால் பண்ண முடியல, நான் காசர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசர்கிட்ட வராங்க. பட் காசரும் இங்கே ஐயோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் வெட்டுறாங்க. சாஃபியா சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு இன்றைக்கே வெட்ட ஆரம்பிச்சிட்டியா என்ன, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அழுகுறதை பார்த்துட்டு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து காசர் வந்து நான் இவ்வளோ வருஷம் அழுதுட்ருக்கேன், ஒரு நாள் கேட்கல, இன்றைக்கி மட்டும் ஏன் கேட்குற அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக பேசுவாங்க. உடனே சாஃபியா நல்லதுக்கு காலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்வேஸ் கிட்ட போய் மாட்டி விட போயிடுவா. இங்கே பர்வேஸ் வந்து அசாதுக்கு நான் உனக்கு செம்மையான துணியெல்லாம் எடுத்து தரேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே சாஃபியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பா. பட் பர்வேஸ் வந்து இன்றைக்கி விடு, இன்றைக்கி நான் நல்ல மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃபியா உடனே நான் ப்ரேயர் பண்ணனால தான் இந்த கல்யாணம் செட் ஆகுது, இல்லைன்னா ஆயிருக்காது, நான் தான் உங்களோட நல்லதுக்காக கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணுறேன், நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் பர்வேஸ் வந்து அவங்கள எதுவும் திட்டக்கூடாதுன்ற மூடில் இருப்பார். ஆனால் கிச்சனில் ஒரு சவுண்டு கேட்கும், ஏதோ உடையிற மாதிரி. உடனே பர்வேஸ்க்கு கோவம் வந்துடும். வாங்கிட்டே ரோடாக பேசிவிட்டு அங்கேயும் போய் வெஸ்ல எல்லாம் போட்டு உடைக்கிறாங்களா என்னன்னு அவர் கேட்க வருவார். தென் காசுக்கிட்ட வந்து வார்ன் பண்ணிட்டு போவார், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும், இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உன்னை நான் உயிரோடே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே பார்த்தா மாஹிடோட வீடு. முஃப்தி வந்து அதாவது அவங்களோட தாத்தா வந்து சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உனக்கு கல்யாணம் பிடிக்கல தான், ஆனால் நான் சொன்னது தப்பு தான், பட் கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் உன்னோட நல்ல வழியில் நீ போவ அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. பட் மாஹிட் வந்து எனக்கு தான் எங்கள் அம்மாவே பிடிக்காது, அதனால் பொண்ணுங்க யாரையும் பிடிக்காது, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி. உடனே முஃப்தி சொல்லுவார், உங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதே க்ரைமு, அதனால் நீ அவங்கள பற்றி பேசாத, அவங்க வந்து ஹெல்லில் தான் இருப்பாங்க, நெருப்பில் தான் எறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக போயிடுவார். மாஹிட் வந்து இங்கே அவங்க வந்து என்னை இங்கே எரிய விட்டுட்டு போகிறாங்க, நான் இங்கே அவங்க இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறனால நல்லா ஃபுட்டு சாப்பிட்றாங்க. பட் காசர் வந்து அழுதுட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. பர்வேஸ் வந்து காசருக்குன்னு தனியாக ஃபுட்டு எடுத்துகிட்டு இதை போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுப்போம் அப்படின்வாங்க. செஹர் வந்து சாப்பிடாம எழுப்பி போயிடுவா. அதுக்கும் சாஃபியா இந்த பொண்ணுக்கு அறிவே இல்லை, ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளே எடுத்துப்பாள். இப்போ டாக்டர் ஃபரீதோட வீட்டை காட்டுறாங்க. டின்னருக்கு வந்து பாட்டில் கார்டு கொடுக்குறாங்க, சுரக்கா கொடுக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து தட்டி விடுது பிளேட்டு, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. என்றைக்கும் இதுதானே வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னா, இல்லை அம்மா எனக்கு பர்கர் பீஸா வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக கத்துறா, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு அம்மா வேணும் இப்போவே அப்படின்னு கத்துவா. உடனே அவங்க நம்ம டாக்டர்ஸ் நம்ம வந்து இது மாதிரி அன்ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடாது, நம்ம தான் முன்னாடியாக இருக்கணும் அப்படின்னதும் உங்கள் லெக்சரை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சு போயிடுவா சண்டை போட்டு. இங்கே காசரை வந்து செஹரை வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம், நம்ம எப்படியாவது படிச்சிடலாம், இல்லைருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறாங்க ரெண்டு பேரும். இங்கே டாக்டர் ஃபரீத் வந்து ஒரு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இது அம்மாளோடது. அம்மாள் வந்து ஒரு அடாப்டிவ் டாக்டர் தான், இவங்களோட சொந்த டாக்டர் இல்லை. ஃபரீத் வந்து அவளை அவங்க அம்மா கிட்டேருந்து பிரித்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபரீதோட அப்பா வந்துட்டு இல்லை இல்லை, அந்த குழந்தைய வந்து பார்க்கிங் லாட்டில் விட்டுட்டு போன பேரண்ட்ஸ் வந்து அவளை நல்லா வளர்த்துருக்க மாட்டாங்க, அவளை கொடுமை தான் படுத்தியிருப்பாங்க, நம்மக்கிட்ட வந்தது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு. அம்மாளோட ஒரு தாயத்தை வந்து பார்த்துருப்பாங்க, அந்த தாயத்தை வந்து ஷெஹரோட கையிலையும் இருக்குது, அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டிட்டு காசர் சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு செகண்ட் பொண்ணு இறந்துட்டா, அப்போ முடிவு பண்ண உன்னை கண்டிப்பாக நான் படிக்க வைப்பேன், இந்தமாதிரி சைல்டு மேரேஜ் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருவாங்க. அடுத்த நாள் ஆகும். அடுத்த நாள் வந்து பர்வேஸும் செஹரும் வந்து நியாசி மன்சல் போகிறாங்க. முஃப்தி வந்து கூப்பிட்ருப்பாரு. இவங்க இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முஃப்தியும் வாசிமும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா அவங்க அந்த இஸ்லாமிக் ஸ்கூலுக்கு ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது நான் ஸ்பீச் கொடுக்குறேன், நம்ம பண்ணுற சேரிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வாசிம் சொல்கிறாங்க. அப்போ முஃப்தி வந்து இந்த வாட்டி நீ கொடுக்க வேண்டாம், மாஹித் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து அவன் ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் முஃப்தி வந்து இல்லை, நான் எல்லாம் ஒரு ரீசனுக்கு தான் பண்ணுறேன், அவனே இனிமேல் பண்ணட்டும் இந்த வேலையெல்லாம், நீ விட்டுரு, அவனுக்கு கைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பர்வேஸையும் செஹரையும் மட்டும்தான் கூப்பிட்ருந்தாங்க, ஆனால் அவங்க அம்மாவும் வந்துடுவாங்க. வந்துட்டு செஹர்கிட்ட சிக்னல் கொடுக்குறாங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி. தென் முஃப்தியும் வந்துடுவாங்க. பர்வேஸ் வந்து க்ரீட் பண்ணிவிட்டு செஹரை கூப்பிட்டதும் சொல்லுவார் முஃப்தி, உனக்கு வந்து ஹோலி புக் பற்றி குரான் பற்றி எல்லாமே உனக்கு சொல்லித்தர ஒரு டீச்சர் வருவாங்க, நீ டெய்லி நாளையிலேருந்து இங்கே வந்துரு, உனக்கு எல்லாமே அவர் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்றாங்க.
அப்போ அங்கே நாசிமா நாசிமா வந்துட்டு நான் வந்து மாஹிடுக்கு வரப்போகிற பொண்ணுக்கு நான் சொல்லித் தரவா அப்படின்னதும் அவர் வந்து நீ வந்து தலைகீழாக இதை பிடிச்சிருக்க, உனக்கு இதுவே தெரில, நீ என்ன அவளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற, நீ போய் அந்த சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடு அப்படின்னு அவளை அவமானப்படுத்தி விட்டுருவாங்க. தென் முஃப்தி கிட்ட பேசிவிட்டு அவங்க அம்மாவை தேடி செஹர் போயிட்டுருப்பா. அம்மா எங்கேன்னு தேடும்போது ஒரு லைப்ரரி அவள் கண்ணுக்கு படுது. அவள் என்ன பண்ணா, புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ கரெக்டாக மாஹிடும் அங்கே வந்துட்டான். 2 பேரும் அவங்கள மாற்றி மாற்றி பார்த்துட்டு செஹர் வந்து பயந்து வச்சுருந்த புக்கை கீழே போட்டுட்டு அவள் ஓடிடுவா. காசர் வந்து என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னே தெரில. அங்கே சீவிங் கிளாஸ் இருக்கும், அந்த எம்ப்ராய்டரி கிளாஸு, அதில் ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க ஷால் வச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து யார் நீங்கள், எப்படி பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் காசர் வந்து ஓடுற மாதிரி பண்ணுவாங்க, அங்கேருந்து ஓடுவாங்க. ஆனால் அந்த இன்சார்ஜ் வந்து அவங்கள பிடிச்சிருவாங்க. காசரை பிடிச்சிட்டு முஃப்தி கிட்ட கொண்டு போவாங்க. இந்த பொண்ணு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பர்வேஸ்க்கு அது காசர் தான் தெரிஞ்சிடும். இதை என்ன கலாட்டை பண்ண வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்ருப்பார். தென் யாருன்னு நீ கேட்கும்போது அவங்க ஃபேஸை எடுத்து காட்டிட்டு நான் தான் செஹரோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த வெத்தலை பாக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், இவங்க வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தாங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஹர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பர்வேஸ்க்கு இது என்ன ஐடியா பண்ணுறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பாரு. முஃப்தியும் இது நல்லா இருக்குது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பும்போது அந்த இன்சார்ஜ் வருவாங்க. வந்துட்டு இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ஷால் வந்து தப்பாக எம்ப்ராய்டரி பண்ணியிருந்துச்சு, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம், நீங்கள் கரெக்டாக சரி பண்ணிட்டீங்க அப்படின்னதும் காசர் வந்து நாளையிலேருந்து நானே வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டதும் முஃப்தியும் ஓகே நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். முஃப்தி போனதும் பர்வேஸ் வந்து காசரை கையை பிடிச்சி இழுத்து தரத்தரேன்னு ஒரு ரூமில் கொண்டு போய் அடைச்சிருவார். செஹரை வெளியில் விட்டுட்டு செஹரை வந்து தொடங்க அப்படின்னு பண்ணுவான். உள்ளே போய் அவர் வந்து நீ என்ன பிளான் பண்ணுற, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் இருக்கவே விட மாட்டேன் உங்களை அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கிறாரு. காசர் சொல்கிறா, நான் வீக் விமன் தானே, என்னால் என்ன பண்ண முடியும், நான் வந்து செஹரோட லைஃப்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், நான் வந்து இப்படியெல்லாம் நல்லது பண்ணால் அவங்க செஹரை நல்லா பார்த்துப்பாங்கல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிற காசர் சொல்கிறான். இது நடக்கிறதுக்கு கிட்ட தான் மாஹிட் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. செஹர் வந்து அந்த ரூமோட விண்டோவை ராட் வச்சு உடச்சி திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ராட் வச்சு அடிச்சிட்ருப்பா. அதை வந்து மாஹிட் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு செஹர்கிட்ட வந்து அந்த ராடை பிடிச்சி இழுத்துருவார். நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியே பிடிச்சிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.